அந்த கேமுக்குள்ளேயே என்ட்ரு ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க பொட்டியோட தான் வரணும் அப்படின்ற ரூல்ஸை ஏன் போடல? இப்ப ரொம்ப சிம்பிள், அவங்க பொட்டி எடுக்க வேணாம், சும்மா உள்ள போயிட்டு அந்த கதவுக்கு அந்த பக்கம் போய் நின்னுக்கிட்டு தையத்தக்க டான்ஸ் எடுத்து வீட்டுல குஸ்டா ஓகேவா? வாட் இஸ் த பாயிண்ட் பீயிங் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ ரன்னிங் ரேஸ்? அந்த பாயிண்ட எப்படியாவது தொற்றணும். டைம் மைனஸ்ல போகுதோ இல்லையோ, நீ 10வது இடத்துக்கு வரையோ, 12வது இடத்துக்கு வரையோ, 15வது இடத்துக்கு வரையோ, நீ அதை செய்யணும். செஞ்சாங்களா? சௌந்தர்யா செய்யல. ஓகே ரைட். அந்த ரூல்ஸ்ல ஏன் அப்ப சௌந்தர்யாக்காகவே அந்த ரூல்ஸ் வந்து மாத்தப்பட்டுச்சா? ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லல இல்லையா? ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்களா? சொன்னாங்க. முத்துக்குமரன் பண்ணும்போது சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த ரூல்ஸே எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் அந்த ரூல்ஸ் சௌந்தர்யா தப்பிக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணாங்களா, இல்ல பெண்களே வந்து இல்ல யாராவது ஒரு 2 பெண்கள் தப்பிக்கணும்ன்றதுக்கு தாட் ப்ராசஸ் பண்ணாங்களா, இல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ்ல பண்ணாங்களா என்னன்னே தெரியல. பட் இந்த கண்டென்ட் எனக்கு தப்பா தெரியுது. ஒண்ணு உள்ள போக கூடாது, பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது, பண்ணா போட்டி எடுக்கணும். மேபி அப்படி இருந்ததா அது இன்னும் இந்த காம்படிஷனை வந்து டஃப் ஆக்கிருக்கும் இந்த டாஸ்க். அதுதான் காம்படிஷனே. இது என்ன காம்படிஷன்? நீங்க வேணும்னா பின்னாடி வந்துடலாம்ன்றது என்ன காம்படிஷன் எனக்கு புரியல. பொட்டி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வர்றது காம்படிஷனா? அப்ப ஜாக்லின வாண்டடா இத பண்ணிருக்காங்களா? ஏன்னா ஜாக்லின் தான் அந்த இடத்துல அதிகமா ஓடினாள். ஜாக்லினுக்கு தான் டைம் ரொம்ப கம்மி கம்பேரிங் எவ்ரிவன் as per the calculator. நிச்சயமா. இந்த மாதிரி ஜாக்லினுடைய உடல் வாகுலயோ இல்ல இதுலயோ இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் டீம்ல இதே 80 மீட்டர் அப்படி போயிட்டு அப்படி வர்ற ஒரு ஆளை எனக்கு பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புங்க முடியுமா? பண்ணிட்டாங்க அப்படி மோட்டிவேட் பண்றீங்க. மோட்டிவேட் நீங்க பண்ணல. ஐயோ இவங்க உள்ளே உட்காந்துருவாங்களே, இவங்க எப்படா ஹெல்மெட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.